பேன் கார்டில் நேம் கரெக்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஆன்லைனில் நம்ம ஈஸியாக பேன் கார்டில் இருக்கிற நேம் கரெக்ஷன் வந்து நம்ம பண்ண முடியும். டேட் ஆஃப் பர்த் இல்லை ஃபாதர்ஸ் நேம் இல்லை நம்மளோட ஜெண்டர் கூட நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவுமே ஈஸியான ஒரு ப்ராசஸ் தாங்க. 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் பண்ண முடியிருக்கு. அது வந்து ரொம்பவுமே ஈஸியாக ஆன்லைனில் குயிக்காக நம்ம பண்ணிட முடியும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். உங்கள் ப்ரௌசரில் TINNSDL அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா www.tinsdl.com அப்படின்னு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணுங்க. இந்த லிங்க் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆன்லைன் பேன் சர்வீசஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பேப்பர்லெஸ் பேன் அப்ளிகேஷன் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்குது. இது முழுக்க ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஆன்லைனில் பேன் கார்டில் நேம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், உங்கள் ஆதார் கூட உங்கள் மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கணும். இந்த ஒரே கண்டிஷன் இருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் உங்களோட பேன் கார்டில் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணோம்னா நியூ பேன் இந்தியன் சிட்டிசன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நியூ பேன் ஃபாரின் சிட்டிசன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆஃப் கரெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் நீங்கள் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கேட்டகரி சூட் ஆகுதோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்ம இண்டிவிஜுவல் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம். கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம டைட்டில் செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கு அடுத்தது மிடில் நேம். இங்கே வந்து நீங்கள் கவனமாக ஃபில் பண்ணணும். உங்கள் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நேம் ஃபில் பண்ண வேண்டாம். உங்கள் ஆதாரில் நேம் எப்படி இருக்குது, நீங்கள் கரெக்ஷன் பண்ண போதே ஒரிஜினல் நேம் எப்படி இருக்குது அந்த நேம் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் இல்லை, ஒரே நேம் தான் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து லாஸ்ட் நேம்னு கொடுத்துருக்க இடத்துல நீங்கள் அந்த நேம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் பிளாங்காக விட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே டைப் பண்ணுங்கள். DDMM/by ஃபார்மெட்டில் டைப் பண்ணுங்கள். உங்கள் இமெயில் அட்ரஸ் இங்கே கொடுங்க. இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வெதர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் நம்பர் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோட கீழே என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு டோக்கன் நம்பர் ஜெனரேட் ஆயிருக்குது. இந்த டோக்கன் நம்பர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு நம்பர். சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில உங்கள் ப்ரௌசர் கட் ஆயிடுச்சு, நெட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டோக்கன் நம்பர் வச்சோ நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணிக்க முடியும். நீங்கள் எங்கே விட்டீங்களோ அதே இடத்துலேருந்து திரும்பவும் நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கீழே வந்து கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் கான்டாக்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டியிருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. சேவ் டிராஃப்ட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்பப்போ இந்த பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்மிட் டிஜிட்டலி த்ரூ eKYC பேப்பர்லெஸ் கொடுத்துருக்காங்க. சப்மிட் ஸ்கேன் இமேஜஸ் த்ரூ eSign அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் ஃபிசிக்கலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் நம்பர் கூட லிங்க் ஆகிருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனில் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்து உங்கள் ஆதார் நம்பர் கூட லிங்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துக்கு ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ஃபிசிக்கலி இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்து அதில் நம்ம ஃபோட்டோ ஒட்டி அதில் நம்ம சைன் பண்ணி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ், டைம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்மிட் டிஜிட்டலி த்ரூ eKYC அண்ட் eSign. இங்கே வந்து பேப்பர்லெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா
நீங்கள் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. இது கம்ப்ளீட்டாக பேப்பர்லெஸ்ஸாக இருக்க போது சீக்கிரமாக குயிக்காக முடிக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே டைம் சேவ் ஆகும், குயிக்காக இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோட்டோ தான் உங்கள் பேன் கார்டிலே வரும் டிஃபால்ட்டாக. சப்போஸ் உங்கள் ஆதார் கார்டில் இருக்க உங்கள் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம், சப்மிட் ஸ்கேன்ட் இமேஜஸ் த்ரூ இ-சைன். இந்த ஆப்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் பேன் கார்டில். அப்புறம் உங்களோட சைன் வந்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஃபோட்டோ அண்ட் சைன் ரெண்டுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் இதை வந்து போட்டுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து கம்ப்ளீட்டாக பேப்பர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால பேன் கார்டு உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேன் கார்டில் சைன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், அதனால நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஃபோட்டோ நம்ம அதில் போடணும், நம்மளோட சைனும் அதில் அப்லோட் ஆகி வரணும். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் உங்களோட ஃபோட்டோ அப்புறம் உங்களோட சைன் இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும், உங்கள் சிஸ்டமில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 50 KB இருக்கணும். அந்த சைஸுக்குள்ளே வர மாதிரி உங்கள் ஃபோட்டோவும் உங்களோட சிக்னேச்சரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வெதர் ஃபிசிக்கல் பேன் கார்டு இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணும். ஸோ இங்கே எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிடலாம். பேன் கார்டு வந்து நம்மளுக்கு என்ன சார்ஜ் வரும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் மோடில் நம்ம பேன் கார்டு வேணும் அப்படின்னா 107 rupees, 107 ரூபா நம்மளுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம எஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், நம்மளோட பேன் நம்பர் இங்கே என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணிட்டு இங்கே ஆதார் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆதார் நம்பரோட லாஸ்ட் 4 digit இங்கே என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கே நேம் ஆஸ் பர் ஆதார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டில் எப்படி நேம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நேம் இங்கே கொடுத்துங்க. இங்கே வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வருது, கைண்ட்லி சேவ் யோர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுது. இது ஓகே கொடுத்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா சேவ் டிராஃப்ட்னு இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க. அடிக்கடி உங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணது யோர் டீடைல்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படின்னு காமிக்கும். ஸோ இப்போ உங்கள் நேம் வந்து கம்ப்ளீட் நேம் இங்கே என்டர் பண்ணுங்க. ஆதார் கார்டில் எப்படி இருக்கும் அந்த நேம் இங்கே என்டர் பண்ணுங்க. ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா இதில் என்டர் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் இது பிளாங்காக கூட விட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட். இங்கே வந்து எக்ஸாக்டாக உங்கள் ஆதார் கார்டில் என்ன நேம் வருதோ அந்த நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நேம் தட் யூ வுட் லைக் டு பிரிண்டட் ஆன் பேன் கார்டு. பேன் கார்டில் உங்களுக்கு எந்த மாதிரி நேம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்த நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். உங்கள் பேன் கார்டில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து வேணும் அப்படின்னு இந்த செக் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ நேம் எதை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த செக் பாக்ஸை கண்டிப்பாக நீங்கள் டிக் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா கீழே டேட் ஆஃப் பர்த்னு இருக்கியா இந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணணும். இல்லை ஜென்ரல் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் இருக்கிற செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணணும். இல்லை பேரண்ட்ஸ் டீட்டெயில், அவங்க பேரண்ட்ஸ் நேம், ஃபாதர் நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணணும். ஸோ எல்லா காலம்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். உங்களுக்கு எதுலெல்லாம் சேஞ்சஸ் தேவையோ அதை வந்து ஒரு டிக் பண்ணி நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுங்க. இங்கே வந்து ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மிஸ்மேட்ச் அப்படின்னு இருக்கு. இது வந்து டிஃபால்ட்டாகவே செக் ஆகிருக்கும், இதை வந்து நீங்கள் அன்செக் பண்ண முடியாது. சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் இதுவுமே டிஃபால்ட்டாக செக் ஆகிருக்கும், இதை வந்து நீங்கள் அன்செக் பண்ண முடியாது. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்கள் பேன் கார்டில் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ உங்களோட சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக அப்டேட் ஆகும். ஸோ இது டிஃபால்ட்டாக இது வந்து செலக்ட் ஆகிருக்கும். இது போக நம்ம வந்து பேரண்ட்ஸோட நேம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டீட்டெயில்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற செக் பாக்ஸில் நான் செக் பண்ணுறேன். இங்கே வந்து ஃபாதர்ஸ் நேம் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். மேரேஜ் ஆயிருந்தா கூட லேடிஸ் வந்து அவங்களோட ஃபாதர் நேம் தான் இங்கே கொடுக்கணும், ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கக்கூடாது. கீழே வந்து மதர்ஸ் நேம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா நீங்கள் ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா விடலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் நேம் டு பி பிரிண்டட் ஆன் பேன் கார்டு. பேன் கார்டில் உங்கள் ஃபாதர் நேம் வேணுமா மதர் நேம் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அது செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. ரெசிடென்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும்.
ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. இங்கே வந்து உங்களோட ஃப்ளாட் நம்பர் இல்லை டோர் நம்பர் பிளாக் நம்பர் என்ன இருக்குதோ இங்கே என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட பில்டிங் நேம் இல்லை உங்கள் வில்லேஜ் அந்த நேம் வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது என்ன ஸ்ட்ரீட், என்ன ரோடு, என்ன போஸ்ட் ஆஃபீஸ் அதை வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள். இங்கே வந்து ஏரியா லொக்காலிட்டி நேம் இங்கே என்டர் பண்ணுங்கள். தாலுக்கா நேம் என்டர் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்கள் சிட்டி நேம் என்டர் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் நேம் இங்கே என்டர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரி நேம் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேட் கொடுங்க. பின்கோட் வந்து கம்ப்ளீட் பின்கோட் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோட் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணிடுங்க. இங்கே இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். இந்த காலம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் நேமில் வேறு ஏதாச்சும் பேன் கார்டு இருக்குது அப்படின்னா இதை வந்து செக் பண்ணிவிட்டு அந்த பேன் நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்கள். இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் பேன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பேன் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஒரு பர்சனுக்கு ஒரு பேன் கார்டு தான் இருக்கணும் ஆஸ் பர் ரூல்ஸ். ஸோ நீங்கள் ஏற்கனவே வேறு ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பேன் கார்டு இங்கே என்டர் பண்ணி அதை வந்து நீங்கள் பிளாக் பண்ண வச்சுக்கலாம். இங்கே நம்மளுக்கு எந்த எக்ஸ்ட்ரா பேனும் கிடையாது. ஸோ இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இங்கே வந்து ஆதார் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இதுக்கும் நம்ம ஆதார் தான் செலக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் இந்த மூணுக்குமே நம்ம ஆதார் கார்டு தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் பேன். இங்கே வந்து நீங்கள் பேன் கார்டு உங்களோட பேன் கார்டு காப்பி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லை வேண்டாம்னா நீங்கள் இதை ஜஸ்ட் பிளாங்காகவும் விட்டுறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன். இங்கே வந்து உங்கள் நேம் கொடுங்க. கொடுத்துட்டு himself herself இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்கோம். நம்ம ஆதார் பேஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ ஆதார் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒன் செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிளேஸ் உங்களோட பிளேஸ் இங்கே கொடுங்க. டேட் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா அக்செப்டட் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜேபிஇஜியில் 200 dpiயில் கலர் ஃபோட்டோ. இதோட டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 x 2.5 சென்டிமீட்டரில் 50 kbக்குள்ளே வர மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரொம்பவுமே ஈஸியான ப்ராசஸ் தான். ஆன்லைனில் நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. உங்கள் மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லேயும் iOSலேயும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ கம்ப்ரஸ் பண்ணுறக்கும் ஃபோட்டோவை வேணுங்கிற சைஸில் மாற்றுறக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ எங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அப்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து இங்கே அப்லோட் ஆகிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர். இதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரி ப்ளஸ் சைனில் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணி நம்ம சைனை வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். இங்கே வந்து நம்ம ஆதார் கார்டு அப்லோட் பண்ண போகிறோம். ஆதார் செலக்ட் பண்ணிட்டு இங்கே அப்லோட்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு, சிக்னேச்சர் அப்லோட் ஆயிடுச்சு, ஆதார் கார்டும் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ கீழே சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். ஆதார் கார்டோட ஃபர்ஸ்ட் 8 digit நம்பர் செலக்ட் பண்ணுங்க. நம்ம என்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கீழே வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சப்போஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ப்ரொசீட்னு கொடுத்ததையும் நம்மளுக்கு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வரும். இங்கே வந்து நீங்கள் எந்த மீடியமில் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. டெபிட் கார்டா இல்லை ஆன்லைனில் பண்ணுறீங்களா நெட் பேங்கிங்கில் பண்ணுறீங்களா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எக்ரி கொடுங்க. எக்ரி கொடுத்து ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நம்மளுக்கு என்ன சார்ஜஸ் வரும்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டிரான்சாக்ஷன் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பே கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுங்கள். நான் இங்கே நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறேன்.
பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசிப்ட் இங்கே சக்ஸஸ் அப்படின்னு வந்துருக்கும். டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டல் அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆத்தென்டிகேட் ஆதார் டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆதார் மூலியமா நம்மளுக்கு ஒரு ஓடிபி நம்ம மொபைலுக்கு வரும். அதை வந்து என்டர் பண்ணி நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். இங்கே வந்து ஆத்தென்டிகேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து ஓடிபி அத்தென்டிகேஷன் ஒரு பட்டன் இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது ஓடிபி வாஸ் சென்ட் டு மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஓடிபியை இங்கே வந்து நம்ம என்டர் பண்ண போகிறோம். என்டர் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இ சைன் வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்மளோட பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து கண்டினியூ வித் இ சைன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு கீழே உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ ஆதாருக்கும் நம்ம பேன் கார்டுக்கும் வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்குது. இப்போ எங்கள் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ ஃபார் யூசிங் ஆன்லைன் ஃபெசிலிட்டி. இந்த மெசேஜ் வந்துருச்சுன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த அக்னாலஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் இதோட பிடிஎஃப் பாஸ்வேர்ட். என்டர் பண்ணிட்டு இது உங்கள் சிஸ்டம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை மொபைலையும் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே சேவ் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வச்சு நம்மளுக்கு வந்து நம்மளோட பேன் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்க முடியும். இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு திரும்பவும் அதே வெப்சைட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நோ ஸ்டேட்டஸ் ஆஃப் யோர் பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து அப்ளிகேஷன் டைப்பில் பேன் நியூ ஆர் சேஞ்ச் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருக்க நம்பர் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை நீங்கள் இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போதைக்கு சாரி நோ ரெக்கார்ட் ஃபோன் அப்படின்னு வருது, ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து ப்ராசஸ் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ் இல்லைன்னா ஒரு 48 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட பேன் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறது நீங்கள் காமிச்சிடும். உங்கள் மெயிலுக்கு வந்து சாஃப்ட் காப்பி, பேன் கார்டோட சாஃப்ட் காப்பி வந்து அனுப்பிச்சிருவாங்க. ஃபிசிக்கல் பேன் கார்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 week to 10 days வரைக்கும் டைம் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் பேன் கார்டு எப்படி கரெக்ஷன் பண்ணலாம், நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர்ஸ் நேம் இதெல்லாம் எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம், பாய்.